ஆண்டவர் நல்லவர், அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு தந்த நல்ல பாடல் ஆராதனை வேலைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல கர்த்தரை அதிகமாய் பாடி துதித்து மகிமைப்படுத்துங்கள். பாலகர் வாயினாலே துதியை உண்டு பண்ணுகிறவர். நாம் தேவனை துதிக்கும் பொழுது தேவ பலனாலே நாம் நிரப்பப்படுகிறோம். நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே தேவ பலன் நம்மை நிரப்புகிறதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு உண்டாகிறது. ஆகவே இந்த மாதத்துல நீங்கள் அதிகமாக கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்து கொண்டே இருங்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். ஒரு காரியம் உங்களுக்குள் நடக்கும். தேவன் தன்னுடைய பலத்தால் உங்களை இடை கட்டுவார். அவருடைய பலத்தால் உங்களை நிரப்புவார். நீங்கள் உங்களுடைய பலத்தில் அல்ல, கர்த்தருடைய பலத்திலே நீங்கள் எழும்புவீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பிப்ரவரி மாதத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு சகாயம் வரும்படி, ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும்படி, ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கான உதவிகள் வரும்படி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்பு. இன்றைக்கு நாமும் கூட இந்த மாதத்துல நாம் கர்த்தரை நம்புவோம். அவரே நம்முடைய நம்பத்தக்கவராயிருக்கிறார். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்தின் இந்த முதல் நாளிலே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே, எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, நான் கூப்பிட்ட நாளில் மறு உத்தரவு தருகிற தகப்பனே, நான் கூப்பிட்ட நாளில் மறு உத்தரவு அருளுகிற எங்கள் தெய்வமே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னீரே, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே. நாங்கள் இந்த மாதத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இந்த முதல் நாளிலே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்களுக்கு உம்மிடத்திலிருந்து ஒத்தாசைகள் வருவதாக. உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு தகப்பனே உதவிகள் வருவதாக. உம்மிடத்திலிருந்து எங்களுக்கான நன்மைகள் வருவதாக. உம்மிடத்திலிருந்து எங்களுக்கான அனுக்கிரகங்கள் வருவதாக. எங்களுடைய இரட்சிப்பு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. எங்களுடைய இரட்சிப்பு உம்மிடத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு மறு உத்தரவு தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே. மங்களகரமான உத்தரவை அருளுவேன் என்று சொல்லி எங்களுக்கு நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீரே. அக்னியினால் மறு உத்தரவு அருளுவேன் என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீரே. இந்த பிப்ரவரி மாதத்தில் எங்களுக்கு வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய தனிப்பட்ட காரியத்தில் மங்களகரமான மறு உத்தரவு வருவதாக. மங்களகரமான ஆண்டவரே செய்திகள் எங்களை தேடி வருவதாக. ஆண்டவரே, நெடுநாளாய் காத்திருக்கிறோமே, ரட்சிப்புக்காக காத்திருக்கிறோமே, விடுதலைக்காக காத்திருக்கிறோமே. ஆண்டவரே, நெடுங்காலமாய் எதிர்பார்த்து காத்திருக்கிறோமே. என் பிரச்சனை இன்று மாறிவிடும், என் போராட்டம் இன்றைக்கு மாறிவிடும், என்னுடைய நெருக்கம் இன்றைக்கு மாறிவிடும் என்று சொல்லி வாஞ்சையோடு, தாகத்தோடு, விசுவாசத்தோடு தகப்பனே உம்மை எதிர்நோக்கி காத்திருக்கிற எங்களுக்கு ரட்சிப்பு வருவதாக, விடுதலை வருவதாக, நன்மைகள் வருவதாக, ஆசீர்வாதங்கள் வருவதாக, எங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் உடைக்கப்படுவதாக,
ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எதிராக செயல்படுகிற சத்துருவின் செயலாக்கங்கள் அத்தனையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தவிடுபடியாக்கி போடப்படுவதாக. தவிடுபடியாக்கி போடப்படுவதாக. தடைகள் உடைக்கப்படுவதாக. நுகங்கள் முறிக்கப்படுவதாக. இருள்கள் விலகி போவதாக. வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையிலே உதிப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சம் உதிக்கட்டும். ஆண்டவரே, மரண திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்ற வேத வார்த்தையின்படி எங்கள் மேல் வெளிச்சம் உதிப்பதாக. கர்த்தருடைய வெளிச்சம் உதிப்பதாக. இருளின் நாட்களுக்கு முடிவு வருவதாக. இருளின் செயலாக்கங்களுக்கு ஒரு முடிவு வருவதாக. பிசாசினுடைய சகல தந்திரங்களுக்கும் இந்த நாட்களில் ஒரு முடிவு வருவதாக. ஒரு வழியாய் வந்த சத்துரு 7 வழியாய் ஓடி போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடன்கள் அடைக்கப்படுகிறதற்காய், பண பிரச்சனைகள் மாறுகிறதற்காய், சமாதான கேடுகள், பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் எங்கள் எல்லைகளில் இருந்து விலகி போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி சத்துருவினுடைய சகல செயல் திட்டங்களையும், எங்களுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எதிராளிகளுடைய சகல வல்லமைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் சிலுவையின் இரத்தத்திற்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ பலன் எங்களுக்குள் ஆளுகை செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஜெபத்திற்கான பதிலை தந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.